கண்டிப்பா. அடுத்து வந்து ஆக்சுவலா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். இன்னைக்கு ஓகே. வந்து உங்கள பார்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து உங்க அப்பா சொல்லிக் குடுத்தாருன்னு சொல்றீங்கல்ல. ஆ. அவருக்கு யார் சொல்லிக் குடுத்தாங்க உங்களுக்கு தெரியுமா? ரவி அங்கிளா? ரவி அங்கிள் வந்திருக்காரு. இங்க பாருங்க. மாஸ்டர் இவர்தான் ரவி மாஸ்டர். அவர் இளம் வயதுல ஓ! எடுத்த போட்டோ. கொஞ்சம் இவர் ஞாபகம் இருக்கா? ரவி மாமா ஞாபகம் இருக்கா? ரவி அங்கிள். ஓகே. ரவி அங்கிள். இப்போ அவர்தான் உங்ககிட்ட வந்து வியூவர் சார்பா வந்து கேள்வி கேட்க வந்திருக்காரு. நம்ம அடுத்த செக்மெண்ட் போறோம். ஓகே. மாஸ்டர் ரவி மாஸ்டர் வீடியோ. ரவி மாஸ்டர் வீடியோ கால் ஆன் பண்ணுங்க ரவி மாஸ்டர். ரவி மாஸ்டர் நல்லா இருக்கேம்மா. வீட்டில் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க அங்கிள். ஐயோ போடுச்சு. இந்த சேனல்ல இருந்து கூப்பிட்டுருந்தாங்க. அப்ப நான் சொல்லியிருந்தேன் நீங்க ஏய் வரதுன்னா கமலேஷ் கண்டிப்பா நான் இங்க வருவேன். என்ன பண்ற? ஏய் அது என்ன வேலை தெரியுமாடா? சாலா நீ யாருடா? நீயா யோகா மசனா சேட்டு மாதிரி வந்திருக்க. ப்ரோ நான் உன்னை எப்படி உணர்ச்சிகளை கட்டுவார். ப்ரோ சாரி ஆக்சுவலா இப்படி பொட்டு வச்சுட்டு வான்னு சொன்னேன். அந்த மூஞ்சி இப்போ மூஞ்சி ப்ரோ சத்தியமா இது நடக்க போது எங்களுக்கு தெரியும். ஆனா இது எல்லாம் கட்டுப்படுத்த ஒவ்வொரு கேள்விக்கு ஒரு முத்திரை வச்சிருக்கியா? ஒவ்வொருக்கு ஒவ்வொரு கேள்விக்கு ஒரு முத்திரை முத்திரை வச்சு சொல்லு. ஒன்று அவங்க கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்று அந்த மாதிரி கேள்விங்களை கேட்குவாங்களா? கேளுப்பா. பிரபாகரன் ஒரு தம்பி கேட்டிருக்காரு. ஏஆர் ரஹ்மான் சாரை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? மேஜிக்கலா இருந்துச்சு. சீரியஸா நம்பவே முடியல. ஏர் சார் பார்த்துட்டோம் அப்படின்ட்டு. அண்ட் அவர் முன்னாடி பெர்ஃபார்மன்ஸ் வேற பண்ணியிருந்தேன் சூப்பர் சிங்கர்ல. அதுக்கப்புறம் வந்து அவரே சொன்னாரு, ஐயோ கொஞ்ச நேரம் கேமரா ஆஃப் பண்றியா? அவங்க வந்து எவ்வளவு சீரியஸா பதில் சரி சொல்றாங்க. சரிங்க. எப்படி இவருக்கு 65 வயசு இருக்குங்களா? இருக்கும். பேசுங்க ஐயா. இளமை யோகா பண்ணா இளமையா இருப்போம். ஆமாங்க ஐயா. என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் இழுத்து போடுறாங்க. கண்ணு என்னையா ஒரு சைடு மட்டும் என்னைய கண்ணு ஒரு சைடு மட்டும் அடி வாங்கி இருக்கு. என்னடா வீட்டுல அடிக்கிறீங்க? நைட்டு ஃபுல்லா ஏதோ பார்த்துட்டு இருக்க போலியே. சரி விடு மாஸ்டர். சரி ப்ரோ இல்ல இன்டரப்ட் பண்ணிட்டேன். சரி சாரி மாஸ்டர். பேசுங்க. அவங்க தான் சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவர் முன்னாடியே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து அவரே சொன்னாரு, இப்படி இந்தியால வந்து இந்த மாதிரி ஃபிளெக்சிபிலிட்டியோட ஒரு பர்சனை பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் மேல நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அப்போ ஒரு லெஜெண்டை பார்த்துட்டோம் அப்படின்ட்டு. எல்லாருக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதுல்ல. கண்டிப்பா. ரெண்டாவது கேள்விக்கு போவா? ஐயோ ஐயா ஏறுக்கு முன்னாடி நீங்க பெரிய வச்சிருக்கீங்க. ரெண்டாவது கேள்விக்கு ஏதாவது யோகா பண்ணி ரெண்டுன்னு சொல்லு. ரெண்டு ஐயா என்ன தெரியுங்க செருப்பா? டான்ஸும் தெரியும். டான்ஸா? நான் வந்து இப்போ வந்து வணக்கம் வச்சேன் டான்ஸ் பண்ணி. சொல்லுங்க. சரி ரெண்டாவது கேள்வி. முத்துக்குமார்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. முத்துனா அந்த முத்துக்குமார். இது வேற முத்தா? இல்ல முத்துக்குமார்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. யங் ஏஜ்ல வந்து எனக்கு யோகா பண்ண தெரியாது, இப்போ வந்து ஒரு அபவ் 40 நான் வந்து யோகா பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. பண்ணலாம். கண்டிப்பா பண்ணலாம். என்ன ஏஜ் கேட்டகரிஸ்லாம் வந்து யோகால இல்லவே இல்லை. யார் வேணாமே பண்ணலாம். ஃபிளெக்சிபிலிட்டியை தவிர்த்து யோகால வந்து நிறைய பெனிஃபிட்ஸ், எல்லாமே பெனிஃபிட்ஸ் தான். டிஸ்அட்வான்டேஜஸ் நீங்க பார்க்கவே முடியாது. யோகா வந்து நம்ம ஃபிளெக்சிபிலிட்டிக்கு மட்டும் இல்லாம மன நிம்மதி அண்ட் பிளட் சர்க்குலேஷன்ஸ் இப்போ ஒரு தைராய்டு இருந்தாலுமே வந்து அதுக்குன்னு ஒரு ஆசனாஸ் இருக்கு. ஆஸ்துமா அதுக்குன்னு பிராணாயாமம்ஸ் நிறைய இருக்கு. ஸோ எல்லாமே பெனிஃபிட்ஸ் தான். ஸோ யார் வேணா பண்ணலாம். எந்த ஏஜ்ல வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த ஏஜ்ல வேணா ஐயா ஸ்டார்ட் ஏஜ்ல ஸ்டார்ட் பண்ணலாம். ஐயாக்கு 69 வயசு ஆகுது. அவர் ஆரம்பிக்கலாம். 99 வரையிலுமே வந்து ஞானம்மாள் பாட்டி வந்து செஞ்சுட்டு தான் வந்து இறந்தாங்க. அடுத்த கேள்விக்கு போவா? ஏதாவது ஒரு யோகம் முத்திரை பண்ணிட்டு முத்திரை போட்டு போடியா? முத்திரை வந்து என்ன ப்ரோ 3ங்க போது எப்படி பண்ணுவாங்க நீங்க? அந்த
ஒண்ணுன்னு போட்டுக்கல 1 அடுத்து 2 அடுத்து 3 கோடு அஞ்சு எடுத்துருவாயா அது கேன்சல் கேன்சல் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து வரியா ரெண்டாவது கேள்வியில 2 கோடு மூணாவது கேள்வியா? 3 ஆனா இது வந்து ப்ரோ உங்களுக்கு 3 வந்து அப்படி காட்டாத ப்ரோ 3 இப்படி காட்டு அது அங்கே ஒரு 1 சென்டர்ல ஒரு 1 இருக்கு இப்படியா? 3 இது வந்து என்ன கேட்டிருக்காருன்னா ஸ்போர்ட்ஸ் இளங்கோ அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அச்சிச்சோ அவரா பயங்கரமானவராச்சே. இப்போ வந்து சில பெரிய பெரிய லீடர்ஸ்லாம் யோகா பண்ணி வந்து அதை வந்து காட்டினாங்கல்ல, அது வந்து ஒரிஜினல் யோகாசனமா இல்ல வந்து சும்மா நார்மலா பண்றதா? ஒரிஜினல் யோகாஸ் தான் அந்த நார்மலா பேரை மட்டும் பண்றாங்க. Proper கேளுங்க. யோகாசனமா? பேரை யார் क्वेश्चन கேட்டான்னு கேளுங்க ப்ராப்பர் தான். இப்போ ஸ்போர்ட்ஸ் இளங்கோ. மோடிஜி அவங்களே வந்து பிராணாயாமம் பண்ணிருப்பாங்க யோகா டே அப்ப. நிறைய ஆசனாஸ் பண்ணிருப்பாங்க. எல்லாமே ப்ராப்பர் யோகா தான். அதுல ப்ராப்பரான யோகா ஒரிஜினல் வருதுதான். ப்ராப்பரான யோகாஸ் தான். இப்போ அவ்வளவு வந்து பெரிய ஆள் பண்றாங்க, தப்பா பண்ணா வந்து வெளிய தெரியும் போது அந்த இளங்கோக்கு அவ்வளவுதாங்க அறிவு கேள்வி கேட்டவர் அவ்வளவுதான் அது வந்து மத்தவங்கள வந்து இன்ஸ்பயர் பண்றதுக்கு ஆமா அந்த மாதிரி அந்த ஒரு அப்ஜெக்டிவ்ல. யோகா டே யோகான்னு ஒன்னு ப்ரோமோட் பண்றதுக்காக. இட்ஸ் a great thing. இப்ப இவரையா ஐயா, மார்ச் வந்து அது அந்த லாயருக்கு உள்ள போடுற சட்டம் தானே இது goddamn right. இவர் ஆக்சுவலா யோகா original lawyer. லாயர் இவரு ஒரிஜினல் லாயர் அத உள்ள போற சட்டையா ஆமா கோட்டைங்க ஐயோ நான் உன்னை என்ன போட்டு சுடிதார் சார் சுடிதார் பாத்தீங்கன்னா சுடிதார் இல்ல. அது பேர் என்ன குர்தா. குர்தா போட்டு சொன்னா சட்டையை போட்டு வந்து நான் குர்தா போட்டிருந்து இதை வச்சிருந்தேன்னா ஐயோ சொல்ற கேரியா உடனே சமய இதா இருந்திருக்கு சரி சரி இருங்க ப்ரோ அடுத்து 4 ப்ரோ நாங்க இன்டர்வியூ பண்ண கூடாதுன்னு நினைக்கிறோம். 4 பண்ண வேண்டியதா இருக்கு. 4 சொல்லியா 4 எண்ணி பார்த்தா 4. ஐயோ 4. இப்போ வந்து என்னன்னா நீங்க சின்ன வயசுல இருந்தே நிறைய இது பண்றீங்க. அதாவது யார் கேட்டிருக்காருன்னா முருகேஸ்வர்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நீங்க சின்ன வயசுல இருந்தே யோகா இப்போ டான்சிங் எல்லாமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அது தவிர வந்து இதே நம்ம வந்து கத்துக்கலாமே ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? எனக்கு ரேசிங்னா ரொம்ப பிடிக்கும். கார் ரேசிங் அண்ட் பைக் ரேசிங்னா. அண்ணா நீ எங்க ஆளுனா நீ எங்க ஆளுனா அது பிடிக்கும். கத்துக்கலாம்னு நினைக்கும்போது பயமா இருக்கும். பட் பைக்ல ரொம்ப ஸ்பீடா அதெல்லாம் ட்ரை பண்ணிருக்கேன். கார் இப்ப கத்துட்டு இருக்கேன். ஸோ அதுதான் கத்துக்கணும்னு ஆசை. ஆனா அவ்வளவுதான். அப்படி வேகமா போகும்போது ஐயா மாதிரி ஒருத்தர் வந்துட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க டக்குன்னு இல்ல ஆனா ஆக்சுவலி அவ்வளவு இதுக்கே வந்து ஃபுல் டைம் ஆகும். அப்போ ஃப்ரீ டைம்ல இன்னும் கத்துக்கணும்னா அப்போ வந்து ஃபுல் ஒரு டெடிகேஷன் வேணும்ல அதுல. கண்டிப்பா. கரெக்ட் தானே? ம். அப்போ உங்களுக்கு கார் ரேசிங் அந்த மாதிரி எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அந்த மாதிரி அதே இன்ட்ரெஸ்ட் மாதிரி இருக்கு. இந்த கண்ணுக்கு மட்டும் ஐயா ஒரு தியானம் இப்போ ஆக்சுவலாக பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு தெரியுது. உங்களுக்கு தெரியுதா? ஒரு கண்ணு மட்டும் ஒரு கண்ணு மட்டும் இப்படி நைட்டு கூட ஏதோ பண்ணாது. ராக் பண்ற மாதிரி. அதான் ஒரு கண்ணு மட்டும் எப்படி வராது? அது உங்களால பண்ண முடியுமா? அது மாதிரி ஒரு புருவத்தை மட்டும் மேல ஒரு தூக்கு. ஒரு இது மட்டும் அப்படி அவர் எப்படி அப்படி வச்சிருக்காரு அந்த மாதிரி? என்ன இன்னொருக்கு நல்ல முட்டை கண்ணா இருக்கு. அதான் அது ரொம்ப பெரிய கண்ணா இருக்கு. சி மாஸ்டர் மாஸ்டர். சரி அடுத்து வயசுக்கு 5 5 5 5 ஒரிஜினல் செல் பண்ணு 5. இது வந்து உங்களோட கடைசி கேள்வியா இருக்கும். டேனி வசந்த்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நீங்க வந்து வீடியோ கேம்ஸ் ஏதாவது விளையாடி இருக்கீங்களா? அப்படி ஏதாவது உங்களுக்கு ஒரு மெமரி இருக்கா அது ரிலேட்டடா? சொல்லுங்க 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 எனக்கு இப்பவே வீடியோ கேம்ஸ் வந்து ஃப்ரீ ஃபயர் விளையாண்டுருக்கேன். ஃப்ரீ அது ஃபயர் விளையாடிருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்போ அவ்வளவுதான். ஒரு விளையாடுவீங்க? டைம் ஒரு 1-2 டைம்ஸ் விளையாண்டுருக்கேன். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அப்பா இருந்துட்டு இதெல்லாம் எடுத்து வச்சிரு அடி வாங்குவேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவ்வளவுதான் விட்டுட்டேன். ஃப்ரெண்ட்ஸ்னால அப்படி ஒரு தடவை ஆச்சு வா அப்படின்னாங்க. ஸோ அப்பா இருக்காரா? பக்கத்துல இருக்காரா? அப்பா இல்ல, அப்பா சேலம் போயிட்டாங்க. சேலத்துல தான் ஐ மீன் சேலம் வந்துட்டு இருக்காங்க. ஐயோ சொல்லிருந்தீங்கன்னா கண்டிப்பா கேட்டதா ஐயா சொல்லுங்க. ஐயாவை காமிச்சிருக்கலாம். இப்ப அப்படியே அவர் ஷாக் ஆயிருப்பாங்கல்ல என்ன பார்த்து. ஆமா, ரவி அங்கிளா அப்படின்ட்டு. அவருக்கு ரவி அங்கிள். ஓகே அப்ப நீ இல்ல ஆக்சுவலா அப்பா உங்க அப்பாக்கு ரவி அங்கிளா? இல்ல ஆமா இவங்களுக்கு வந்து உங்க நான் தாத்தா? வந்து ரவி தாத்தா ரவி தாத்தா. ரவி தாத்தா ரகு தாத்தா மாதிரி ரவி தாத்தா. ரவி தாத்தா. சார் கோவத்தை கட்டுப்படுத்துறீங்களா? பெரிய சிவகுமார். அப்போ என்னுடைய கேள்விகள் முடிஞ்சுச்சு. ஐயா அந்த நான் கால் போயிட்டு எடுத்து இப்படி வரட்டுங்க. தலையில போட்டுக்கிட்டு
இது எப்படி பண்ணீங்க? இது எப்படி பண்ணீங்க? அது வந்து நான் வந்து இளம் வயதுல இருக்கும்போது ஆக்சுவலி வந்து என்னோட சிஷ்யை அவங்க வந்து சொல்லும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, எல்லா வயசுலயும் பண்ணலாம். இப்ப கூட நான் பண்ணி காமிச்சிருவேன். பட் இந்த கேமரா சரியா இல்ல. இல்லனா நான் இந்த இடத்துல பண்ணி காமிச்சிருப்பேன். நல்லா உருட்டுறியா நீ? அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். யோகா பத்தி எல்லாமே தெரிஞ்சு அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் சொல்லாம இருக்காங்க பாத்தீங்களா? அவங்களுக்கு தெரியும் அத பத்தி. எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. எல்லா சக்கரங்களையும் நேரா வச்சு அப்படி ஒரு போஸ்ட் பண்ணேன்னா ஐயா சூப்பரா ஃபேன் இருக்கும். தெரியும். சக்கரம் 5ஆம் நம்பர்ல வச்சிருக்கீங்க நினைக்கிறேன். டோப்ப கலர் போகுது. அங்க ஒரு புள்ளி மட்டும் இருக்கு. சக்கரம் முதுகு பக்கத்தாடி தான் வரும். நீ என்ன முன்னாடிங்கற? சக்கரங்கள் வந்து வேணாம், அது நிறைய பெரிய டாபிக்கா இருக்கும். அவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும்ல இதெல்லாம் பத்தி பாத்தீங்களா? அதானே. அது வந்து கரெக்டா இருக்கணும். அது ஒரு பாடிஸ்ல எல்லா இடத்துலயும் இருக்கும். அது ஒரு நிறைய இருக்கு. அப்புறமா உங்களுக்கு எல்லாம் சொல்லித் தரேன். உங்களுக்கு வந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அவங்க டைம் வேஸ்ட் எனக்கு வேற நன்றி பஸ் சொல்லிட்டு போயா. வித்தியாசமான நன்றி. நன்றி சொல்லிட்டு போ. போயிரு போயிரு அப்படியே போயிரு. அப்படியே போயிரு. அப்படியே போயிரு. நான் அப்படியே போயிரு கட்டாயிரு. வரதானே